ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு கிளாஸஸ். நான் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாமல் டெய்லியுமே கிளாஸஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல ஃபாண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சொல்லியிருந்த லாஸ்ட் கிளாஸில் நான் இப்போ ஃபாண்ட் அப்படிங்கிறது என்ன, நீ நார்மலாக எம்எஸ் வேர்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ மேலே அந்த டெக்ஸ்டோட ஸ்டைலெலாம் செலக்ட் பண்ணுவீங்களா, ஏரியல் இல்லை டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாதிரி என்ன வேணால் டைப் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி HTML எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபாண்ட் CSSல ஃபாண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம், அதே பேராகிராஃபாக இருக்கலாம், ஹெட்டிங்காக இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி என்னென்ன ஸ்டைலெலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஹெட்டிங்கில் H1 டேக் யூஸ் பண்ணி வெல்கம் டு sugaiinstitute கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதை ஸோ இப்போ இதை எதுக்குள்ளே கொடுப்பீங்க, பாடி டேக்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போ இதோட ஸ்டைல் நான் எங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹெட் டேக்குள்ளே. ஸோ ஹெட் டேக்குள்ளே இதை டைப் பண்ணிக்கோங்க. ஹெட் டேக்குள்ளே ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி H1. ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டில் ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. அதாவது டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் அந்த மாதிரி இதில் HTML நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் HTML ஃபாண்ட்டுன்னு கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய லிஸ்ட்டு வரும், நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் பர்டிகுலராக சில ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும் வெப்சைட்டுக்கு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் நம்ம நிறைய டிவைஸில் பார்ப்போம், டெஸ்க்டாப்பில் பார்ப்போம், லேப்டாப்பில் பார்ப்போம், இல்லை மொபைலில் யூஸ் பண்ணுவோம். மொபைல்லே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபைல், iOS-ஆக இருக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், அதே மாதிரி டேப், இந்த மாதிரி நிறைய டிவைஸில் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ எல்லா டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஃபாண்ட் தான் நம்ம வெப்சைட்டில் எப்போவுமே கொடுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு சில டேக்ஸ் எல்லாம் இருக்குது, ரிப்பீட்டடாக எல்லா வெப்சைட்லையும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் எல்லாம் நான் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி. இப்போது H1ல ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துட்டு அந்த ஃபாண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும். ஏரியல் இருக்குது, டைம்ஸ் நியூ ரோமன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசின்னு இருக்குது, அதுக்கப்புறம் மோனோ ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு பார்த்தா தானே தெரியும். ஸோ அதனால் அதாவது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அதில் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலில் நம்ம எப்போவுமே அவுட்புட் ரன் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் கோடிங் போட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஃபாண்ட்டும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல அந்த ஃபாண்ட் ஃபேமிலியோட நேம் கொடுக்கணும். ஏரியல்னா ஏரியல், இல்லை டைம்ஸ் நியூ ரோமன்னா டைம்ஸ் நியூ ரோமன், இல்லைன்னா மோனோ ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று கொடுக்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வேரி ஆகும். நான் ரன் பண்ணி காமிக்கிறப்ப தான் உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஸோ இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தாச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ யூஸ்ஃபுல்லாகவே H1 கொஞ்சம் பிக்கர் சைஸாக தான் இருக்கும். அதனால இன்னுமே உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும். H1ங்கிறது தான் இருக்கிறதுலே H6லேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், H5 அதை விட பெருசாக இருக்கும். அந்த மாதிரி H1 தான் லார்ஜஸ்ட் ஹெட்டிங் இல்லையா. ஸோ இதை விட உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல ஃபாண்ட் ஹைஃபன் சைஸ், இது கோலன் கொடுத்துட்டு இப்போ 80px அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் இன்னும் அதிகமாக தெரியும். இப்போ நார்மலாக டிஸ்பிளே ஆகிறத விட இன்னும் உங்களுக்கு ஃபாண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதுவுமே ரன் பண்ணி காமிக்கிறப்ப தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபாண்ட் ஃபேமிலி. அடுத்தது ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல். ஃபாண்ட் ஸ்டைலில் நம்ம இட்டாலிக்காக வேணாலும் அதில் நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்ளிக்னு இருக்குது. ரெண்டுமே இட்டாலிக் நம்ம நார்மலி பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது ஸ்லாண்டிங்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ அது ஃபாண்ட்டில் எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி ஃபாண்ட் ஸ்டைல். இங்கே ஃபாண்ட் ஸ்டைலில் நார்மல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது. நார்மலாக நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலிக் கொடுக்கலாம், ஆப்ளிக் கொடுக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி அவுட்புட் தான் கொடுக்கும். அதாவது இட்டாலிக் ஸ்லாண்டிங், அதாவது ஸ்லாண்டிங்காக இருக்கும் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே. இதுவுமே உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ், இது ஃபாண்ட் ஸ்டைல். இன்னொன்று கலர். நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் எப்படியெல்லாம் கலர் மற்ற நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸ்டைல்குள்ளே பேராகிராஃப்னா P டேக் போட்டுட்டு ஸ்டைல் கலர் ரெட்டுன்னு கொடுத்தா ரெட் கலரில் மாறும். அதே மாதிரி ஃபாண்ட்டில் எப்படி கொடுக்கறனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H1க்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கலர்
கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து வெல்கம் டு சுகா இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து ஃபாண்ட் சைஸ் கலர் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட்னு ஒன்று இருக்கு. ஃபாண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாண்ட் ஹைஃபன் வெயிட்னு கொடுக்கணும். போல்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து போல்டாக தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேல்யூஸும் கொடுக்கலாம். அந்த போல்டுனா என்ன, அந்த ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அதாவது இந்த லைன்ஸே வந்து இப்போ ஐ இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் திக்காக உங்களுக்கு தெரியும் போல்டாக, அதுதான் போல்டு. இப்போ வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து நீங்கள் போல்டுன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதுக்கு வந்து இந்த போல்ட்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேல்யூஸ் இருக்குது. 20 30 40 இல்லை 500 100 அந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸும் கொடுக்கலாம் ஃபாண்ட் வெயிட்டில். இதுவே நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் ஃபாண்ட் வெயிட் போட்டு. அப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ யூஸ்வலாகவே ஃபாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நிறைய ஃபாண்ட்ஸ் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிமிலரான இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன் உங்களோட ஃபாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா பேஜஸ்லையுமே டைம்ஸ் நியூ ரோமனே கொடுங்க. சப்போஸ் ஹெட்டிங்க்கு வேணால் மாற்றலாம். அந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க ஒரே வெப் பேஜில். ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வெப்சைட்டுக்கு எந்த ஃபாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டே மேக்ஸிமம் எல்லா பேஜ்லையுமே கொடுக்க பாருங்கள். ப்ரொஃபஷனலாக இப்படி தான் யூஸ்வலாக எப்போவுமே கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஹெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட், பேராகிராஃப்க்கு ஒரு ஃபாண்ட், அதுக்கப்புறம் டைட்டிலுக்கு மறுபடியும் வேற ஒரு ஃபாண்ட், அந்த மாதிரிலாம் கொடுக்காம ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம யூஸ்வலாக எப்போ கொடுக்குற மாதிரி HTML டேக், ஹெட் டேக், டைட்டில் டேக், பாடி டேக் அதெல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ நான் பாடி டேக்குள்ளே ஹெட்டிங் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் H1 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி. இப்போ இதில் வெல்கம் டு சுகா இன்ஸ்டியூட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபாண்ட் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இப்போ H1 டேக் கொடுத்தாச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது நான் ஒவ்வொரு ஃபாண்ட்டாக வந்து கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இன்றைக்கி வந்து இன்லைன் மெத்தட் யூஸ் பண்ணல, இன்டர்னல் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் மெத்தட் வந்து நம்ம ஹெட் டேக்குள்ளே ஸ்டைல் டேக் வந்து ஓப்பன் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ அதனால் ஹெட் டேக்குள்ளே ஸ்டைல் டேக்குள்ளே தான் நான் வந்து இந்த ஃபாண்ட் ஸ்டைலெல்லாம் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா H1க்கு தானே நம்ம வந்து ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ H1 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, கர்லி பிரேசஸ் போட்டு. இதுக்குள்ளே வந்து ஃபாண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேர்டில் எப்படி டைம்ஸ் ரோமன், ஏரியல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி HTML சில இதெல்லாம் இருக்குது. அதுதான் வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஏரியல் டேக் கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஏரியல்னு கொடுத்துருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களே, ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபாண்ட்டாக நான் இப்போ வந்து கொடுக்குறேன். ஃபாண்ட் ஃபேமிலி இது பேர். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபாண்ட் கொடுக்குறேன், டைம்ஸ் நியூ ரோமன்னு கொடுக்குறேன். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்டும் வந்து இதில் சப்போர்ட் பண்ணாது. HTMLக்கும் தனியாக ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது. அந்த நேம்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மோனோஸ்பேஸ் இப்போ கொடுக்குறேன். ஸ்டாண்டர்டாக சில ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதுதான் மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சேஃபான ஃபாண்ட் கூட. சேஃபான ஃபாண்ட் மீன் எல்லா டிவைஸ்க்குமே வந்து சப்போர்ட் ஆகிற ஃபாண்ட்டு. மோனோஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கர்சிவ். ஸோ யூஸ்வலாக ஸ்டாண்டர்டாக இருக்கிற டேக் ஃபேமிலியே வந்து நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கர்சிவ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஃபாண்ட்டோட நேமு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் வெப்சைட்டுக்கு எது நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அது கொடுத்துக்கலாம். சான்ஸ் ஷெரிஃப். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃபாண்ட் சைஸ் பார்க்க போகிறோம். ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறது அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். யூஸ்வலாக ஹெட்டிங் ஒன்று வந்து பெருசாக தான் இருக்கும். எனக்கு இன்னும் வந்து பிக்கர் சைஸில் வேணும் அப்படின்னா அது வந்து ஃபாண்ட் சைஸில் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கர் சைஸில் இருக்குது. ஸோ நான் வந்து மறுபடியும் கம்மி பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ 30px கொடுத்துருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கலர். இந்த டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கலரில் நான் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் கொடுக்கலாம். HTML கலர் கோடுன்னு கூகுளில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கும் என்னென்ன கோடுங்கிறது அதுவே காமிக்கும். அதை நீங்கள் கொடுக்கலாம்.
ஸோ ஃபாண்ட் வேரியண்ட் இது நான் வந்து கிளாஸில் சொல்ல, ஏன்னா வந்து இதில் ரன் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால தான் இப்போ ஃபாண்ட் வேரியண்ட்டுங்க அப்படிங்கிறது ஸ்மால் கேப்ஸ்னு ஒரு டைப் இருக்குது. அதாவது நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் எல்லாமே கேபிட்டலில் வரும். ஆனால் ஸ்டார்டிங் இப்போ பாருங்கள், நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். சாரி, வேரியண்ட் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டேன். ஃபாண்ட் வேரியண்ட் ஸ்மால் கேப்ஸ். அதாவது ஸ்மால் கேப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து கேபிட்டலாக மாறிடும். நம்ம ஆல்ரெடி கேபிட்டலில் கொடுத்துருக்கோம் இல்லையா, WSI எல்லாம், அது எல்லாமே கேபிட்டலில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கராக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? மற்ற ஸ்மால் கொடுத்தது இங்கே பாருங்கள். இப்போது வெல்கம் டு சுகா இன்ஸ்டியூட்டில் WSI இதெல்லாமே கேபிட்டல் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே கேபிட்டலில் தான் இருக்குது. நான் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்ததும் இங்கே கேபிட்டல் ஆகிருக்கு. ஆனால் வந்து சின்ன சைஸாக உங்களுக்கு வந்து ஆகியிருக்கு. தெரியுது இல்லையா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? ஸோ அதுதான் ஸ்மால் கேப்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போது ஃபாண்ட் வேரியண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது, ஃபாண்ட் வேரியண்ட் கேப்ஸ்னு. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல் ஸ்மால்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஆல் ஸ்மால் கேப்ஸ்னு கொடுத்திங்கன்னா, இப்போ WSI எல்லாம் கொஞ்சம் வந்து பிக்கர் சைஸில் இருக்குல்ல, அது எல்லாமே ஈக்குவல் சைஸில் வந்துடும். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து WSும் ஐயும் கொஞ்சம் பிக்கர் சைஸில் இருந்தது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் சைஸில் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இதில் ஃபாண்ட் வேரியண்ட் கேப்ஸில் ஆல் ஸ்மால் கேப்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கேபிட்டல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் லெட்டர் கேப்ஸாக மாறிச்சு இல்லையா, அது எல்லாமே சேம் சைஸில் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் கேஸ் இன் யுவர் மெத்தட் இருக்குது. ஸோ இதுக்கு பேர்லாம் என்ன, வேல்யூஸ்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் வந்துருச்சு. இப்போ WSI வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலில் தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஸ்மால் லெட்டர் இருக்கிற சைஸ்லேயே வந்து வந்திருக்கு WSI. இந்த ஐ மெயினாக வந்து WS விட இந்த ஐயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியும். ஐ வந்து கேபிட்டலில் தான் இருக்குது, ஆனால் வந்து ஈக்குவல் சைஸில் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கோடிங்கில் டைப் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக்கில் கொடுத்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். இட்டாலிக் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் இட்டாலிக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நார்மல்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக முன்னாடி இந்த மாதிரியே வந்துடும். அப்படி இல்லைனா இந்த லைன் ரிமூவ் பண்ணாலும் உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வந்துடும். ஸோ இன்னொன்று இருக்குது ஆப்ளிக் அப்படின்னு. இதுவும் பார்த்திங்கன்னா சேம் இட்டாலிக் மாதிரியே தான் உங்களுக்கு வந்து ஸ்லாண்டிங்காக காமிக்கும். ஸோ பார்த்திங்க இல்லையா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. அதாவது இட்டாலிக் ஆப்ளிக் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான அவுட்புட் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் போல்டாக காமிக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃபில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு லைன், அதுக்கு நான் வந்து ஃபாண்ட் வெயிட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ யூஸ்வலாக வந்து HTML வித் CSS எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ போல்டு கொடுத்தோன்னே டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு, போல்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மல்னு கொடுத்துட்றேன். நார்மல்னு கொடுத்துட்டிங்கன்னா யூஸ்வலாக முன்னாடி இந்த மாதிரியே வந்துடும். HTML வித் CSS பார்த்தீங்களா, பேராகிராஃப்க்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபாண்ட் வெயிட்டில் நான் வேல்யூ கொடுக்குறேன். 1000க்கு மேலே கொடுத்துறாதீங்க, 900 அதுவே மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. நான் இப்போ 800 கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஸோ நீங்கள் இப்போ இந்த கோடிங்கெல்லாம் பார்த்தீங்களே, அவுட்புட் பார்த்தீங்களே, அப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். டெக்ஸ்ட் எப்படியெல்லாம் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது ஃபாண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அப்படின்னு இல்லையா? ஸோ வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா div அப்படின்னு ஒரு டேக் இருக்குது HTML. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டேக்கெல்லாம் வந்து CSS கூட சேர்ந்து சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் வந்து இந்த டேக்லாம் நான் வந்து HTML வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.